வண்டியே ஏறலைங்க மேலே, அந்த அளவுக்கு வந்து நெட்டாக இருக்குது. எப்பா நேரம் மாற்றி விட்டுருப்படாடியே பாருங்க எந்த லெவலுக்கு போகுது. ஒரு வழியாக மூட்டை கடந்துட்டோங்க. ஃப்ரண்ட்ல வெயிட் இருக்கிறதால அங்கங்கே தண்ணி வசதி பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன ஊருக்கா இது? இது என்ன ஊர்? மேல் சிலம்பம்பட்டியா? அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. வெள்ளாங்காய் என்னடா வெள்ளாங்காய் வேணுமா? இவனை கூட்டுட்டு வந்தாலும் கூட்டுட்டு வந்தாங்க. மலையில் பூரா வெள்ளாங்காய் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது. அங்கங்கே வண்டியை நிறுத்திடுறான். இதெல்லாம் மரம். என்னையா காய் பறிச்சியாச்சு. பிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஏய் பயங்கர புளிப்பாக இருக்குப்பா. உப்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த மலையில் நிறைய விஷயம். இந்த மலையில் நான் குறிப்பாக பார்த்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மலையில் நிறைய இடத்துக்கு வந்து கரண்ட்டு கொண்டு போக முடியாதுல்ல. இந்த கரண்ட் இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நட்டு அதுக்கு மேலே வந்து சோலார் பேனல் வச்சு ஒரு லைட் ஒன்று வச்சுருக்குறாங்க. பகல் பூரா வந்து சோலார் கன்சியூம் ஆகி இரவு நேரத்தில் வந்து அந்த லைட் எரியும் போல இருக்குதுங்க. இது மலையில் ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறான்ற. இந்த சீத்தா மரம் நிறைய இருக்குதுப்பா. தம்பி பழம் கிடைக்கலையா? காய்ங்க நம்ம அதிர்ஷ்டம் பார்த்தீங்களா, காய் தான் கிடச்சிருக்குது. ஹாலிடேஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஜாலியாக இருக்கலாம்ப்பா. ஆள் இருப்பாங்களா உள்ள? போய் பார்த்தா தெரியுமா. இங்கே மலை மேலே ஒரு இடத்துல சூப்பராக விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கீழே பண்ணுற மாதிரி வந்து தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டி நல்லா அழகாக ஏற்றி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குப்பா தக்காளி தோட்டம். ஆள் இருக்கார், தம்பி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாங்க. போர் இல்லைடா, இன்னும் அடிக்காத சாமை அப்படியே இருக்குதுடா அதில். யோ நல்லா பாரியா, போர் இல்லை, அடிக்காமல் வந்து சாமியை வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இல்லை நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறீங்க மேலே விவசாயம், அதனால தான் கேட்டேன். உங்கள் தோட்டம் தானே இது? எவ்வளோ இடம் இருக்குது இது விவசாயம் பண்ணது? இப்போ கழனி எல்லாம் நட்டுருக்கீங்களா? தண்ணி எப்படி பாசுறீங்க இதுக்கு?
நார்மலாக ஆற்று தண்ணி வரும், கிணத்துலையும் இருக்குது தண்ணி. அது பவர் சப்ளை பவர் சப்ளை இல்லை, ஆயில் இன்ஜின் தான். இன்ஜின் மூலியமாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்ததுல வந்து மானாவாரி பயிர் தான் வச்சுருக்குறாங்க, சாமை விரைச்சி பயிர் பண்ணியிருக்கிறாங்க. நீ நெல் நட்டுவே நான் வந்து கேட்குறேன், எப்படி இது பாசனம் பண்ணுறீங்க? ஆற்று ஓட இந்த மழை பெஞ்ச மட்டும்தான் தண்ணி வரும், மித்தபடி கிணத்துல தான் டீசல் ஊற்றி தான் இருக்கும். எல்லா நேரத்துலையும் கிணத்துல தண்ணி இருக்குமா? ரொம்ப கோடை காலம் அந்த மாதிரி டைமில் தண்ணி இல்லாமல் போவோம், மழை பெஞ்சுன்னு தண்ணி வரும். இப்போ தக்காளி விவசாயம் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் எங்கே மார்க்கெட்டு எங்கே கொண்டு போகிறீங்க? இது செங்கம் தான். பாதுகாப்புக்கெல்லாம் இங்கே எப்படி? இப்போ மான் பன்னி எல்லாம் இங்கே மலையில் அதிகமாக இருக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லை? மழை தான் பேர், ஆனால் பன்னி மானெல்லாம் இல்லை. பன்னி மானெல்லாம் அந்த சைடு மேல்பட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் போயிருக்கீங்களா? இப்போ அங்கே தான் வரோம், அந்த வரோம் செங்க சைடில் தான். ஆமாம், செங்க சைடில் தான் வரோம். அந்த காடு அடுத்தே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் இருக்கும். இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் பூரா வந்து விவசாயம் பண்ணுறதுனால அந்த தொல்லை இல்லை. இந்த பக்கம் இங்கேயும் வரும். அந்த காட்டு ஓரம் அந்த பக்கம் படப்பாயமுத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் காட்டு மெயின் ஓரத்தில் சில டைம் வரும். அந்த மாதிரி தொல்லைங்க கிடையாது, சிங்கம் புலி அந்த மாதிரி தொல்லைங்க காட்டிலே இருக்கும். இப்போ நீ என்னென்ன இங்கே உயிரினம்லாம் வாழுதுங்க மலையில்? இங்கே எல்லாமே தானே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. என்னென்னா காட்டு பகுதியில் இருக்கும், இங்கே அதிகம் கிடையாது, மீடியமாக இருக்கும். சரி சரி. இப்போ இந்த தக்காளியெல்லாம் நம்ம ஜமுனாமுத்தூர் போதா இல்லை கீழே? ஜமுனாமுத்தூருக்கெல்லாம் அவ்வளோ போகிறதில்ல, செங்கம் தான் எடுத்து போவீங்க. இப்போ மருந்து விவசாயம் தான் பண்ணுறீங்களா, ஆர்கானிக்காக ஏதாவது? இல்லை, மாட்டு சாணி இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த பூச்சி அடிக்கிறதுக்கு புழுவுக்கு மட்டும் மருந்து அடிக்கிறீங்க. சரிங்கண்ணா. இப்போ வருடம் பூரா பயிர் வைப்பீங்களா எப்படிங்க? இப்போ பட்டத்தில் மட்டும்தான் பயிராங்க? சாமை மட்டும் பட்டத்தில் மட்டும்தான் பயிர். சாமை மட்டும் பட்டம். இப்போ சாமை எடுத்துட்டோம், கொட்டை வரைக்குங்க. கொள்கோட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் இதை எடுத்துட்டு அது லாஸ்ட்டு இதை எடுத்து இது ஒன்றும் மழை பெஞ்சுன்னா அது வச்சிருவேன். கொள்ளு ரெண்டு பயிர் மட்டும்தான் அந்த மோட்டாங்க பயிர். கொள்ளு எள்ளு கூட போடுறாங்கன்னு கேள்வி. ரெண்டுமே போடுவோம். முக்கியமாக மேக்ஸிமம் கொட்டை வரைக்கிறவங்க குழம்பு சாப்பாட்டுக்கு இந்த ரேட்டுக்கு போடுறவங்க நல்லா இருந்துச்சுன்னா கொட்டையை வரைப்பாங்க. மொத்தம் கொட்டை எள் எல்லாம் வரைக்கும் 3 ஐட்டம் வரைக்கும். இப்போ இங்கே வாழ்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குதா இங்கே வாழ்றது? ஈஸியாக தான் இருக்குது, இந்த பகல் டைம் அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை. பஸ் டைம் பஸ்ஸு எல்லாம் அவ்வளோ கிடையாது. பஸ் என்ன காலைல 10 மணிக்கு வருது மேல்பட்டோட, 10 மணிக்கு வந்து 11:00க்கு போவோம். 11:00க்கு போயிட்டு 1:30க்கு ரிட்டர்ன் வருவோம். 1:30க்கு வந்துட்டு 3:30க்கு இப்படி போவோம். லாஸ்ட்டு 3:00க்கு போயிட்டு 4:00க்கு ஜனம் வந்தோன்னா 6 மணிக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேட்டு திருவண்ணாமலை. இப்போ பஸ் வசதியெல்லாம் நல்லா இருக்குங்க? பஸ் வசதி தான், டைம் பிரகாரம் தான் இருக்குது. டைம் பிரகாரம் தான். 10 மணிக்கு விட்டு 11 மணிக்கு லாஸ்ட்டு. 11 மணிக்கு போயிடுச்சுன்னா ஒரே மட்டும் 1 மணிக்கு தான் ரிட்டர்னு. 1 மணிக்கு வந்து 3:30க்கு போவோம். இந்த 2 டைம் தான் ஜனாமத்துக்கு போகணும் போவோம். சரி சரி. அப்போலாம் 6 மணிக்கு போகும்போது ஜனாமத்துக்கு போவோம். இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் 9th தான் படிச்சேன். 9th தான் படிச்சிருக்கீங்க. ஏன் படிக்கலையா மேலே? அந்த டைமு ரொம்ப கால கஷ்டம். அப்பா அம்மா எள்ளு பஸ் மாறிக்கல. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? சரிண்ணா, ஓகே. இப்போ வருமானம் எப்படி, பரவாயில்லையா ஓரளவுக்கு? வருமானம் என்ன, தக்காளி போடுவோம், இல்லை சென்னை வேலைக்கு போவோம், அவ்வளோதான். வருமானம் மேக்ஸிமம் இங்கே போட்ட அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா வருமானம் வரும், வராமல் போகும். அந்த மாதிரி தண்ணி இருக்கணும். இந்த கழனி ஃபுல்லாக தக்காளி போட்டால் வரும். ஆமாம் ஆமாம், அதனால தண்ணி வேணும்ல. ஏதோ குடும்ப செலவுக்கு விவசாயம் பண்ணாலுமே அது கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாட்டேங்குது. கொண்டு போகிறது கஷ்டம். ஏன்னா அந்த ஜனாமத்துலேருந்து அத்திப்பட்டு அந்த சைடில் வந்து லோக்கல் ஆளுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1000 ரூபா 900 ரூபா கொடுத்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்லா ரேட்டு போகிற டைமில் இங்கே வந்து அப்படிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நம்மளா போய் கொடுக்கணும். 100 பெட்ரோல் போட்டு போய் கொடுக்கணும். அது மிச்சம் மீறி வந்தால் கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகுது. நல்ல ரேட்டு போனால் கட்டுப்படி. 30 ரூபா போகுது செங்கத்தில். 30 ரூபா போனால் 16 கிலோ வரும். 2 பாக்ஸ் எடுத்து போகலாம். பாக்ஸ் எடுத்து போனால் ஒரு 30 கிலோ வச்சு. இப்போ பைக்கில் போனால் ஒரு 3 பாக்ஸ் எடுத்து போகலாம். 3 பாக்ஸ்னால் ஒரு 20 கிலோனா 60 கிலோ தக்காளி எடுத்து போகலாம். எடுத்து போகலாம். அது பாதி கழிச்சிடறாங்க, 2 கிலோ கழிச்சிடறாங்க பாக்ஸு. ஒரு பாக்ஸ் 2 கிலோ தான். அது கழிச்சு மீதி 30 ரூபானா கணக்கு போட்டாங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும். 1000 ரூபாயில் 200 ரூபா பெட்ரோல். சாப்பாடு ஒரு 30. எல்லாம் போக மிச்சம் வரதான் வருமானம். ரைட்ண்ணா ரைட்ண்ணா.
இப்போ ஆடு மாடெல்லாம் எப்படி இங்கே பால் கறக்கிற மாடெல்லாம் வச்சுருக்கிறீங்களா? வச்சுருக்காங்க. இங்கே பால் வந்து வாங்குறாங்களா? இங்கே வாங்க மாட்டாங்க. ஜனநாயகத்துக்கு எடுத்துகிட்டு ஜமுனாமுத்தூர் தான் எடுத்துகிட்டு போகணும். கறந்தா கூட அங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். வாங்கிட்டு போக வரமாட்டாங்க. இங்கே வாங்கிட்டு போக மாட்டாங்க. இதே இந்த ஊரில் ம் இதே உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சில பேர் இந்த ம் வாங்கிட்டு போவாங்க. இங்கே மேக்ஸிமம் இந்த பக்கம் டீ காப்பி சாப்பிடுவாங்க. இந்த வர காப்பி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எங்கேயுமே கடையே இல்லை. நான் என்ன அங்கே சாப்பிட்லான்னு இல்லை. நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே இல்லை அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் சாப்பிட மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னு கூட்டின்னு வந்தோம், கூட வந்தவங்க. இங்கே வந்து பார்த்தா கடையே காணோம். ஒரு கடை கூட காணோம். இதே டீ காப்பி விற்கிற கடையெல்லாம் இங்கே எங்கேயுமே கிடையாது. அத்திப்பட்டு அத்திப்பட்டு போனால் எல்லாமே இருக்குது. அத்திப்பட்டுலேருந்து ஒயின் ஷாப்லேருந்து ஆனால் ஸ்டார்டிங் சாப்பாடு டீ காப்பிலேருந்து ஃபுல்லாக தான் கண்டினியூ இருக்குது. சரி சரி. இந்த இடையில வந்து போனோம்னா ஒரே மட்டும் கீழே போனால் செங்கம் வந்தால் அங்கே ஜனநாயகத்துக்கு தான் சாப்பாடு. அங்கேருந்து வரும்போதுமே தெரிஞ்சவங்க வந்தால் அங்கேருந்து வரும்போது சாப்பிட கட்டு அந்த ஆறு ஒன்று வரும் பார்த்தீங்களா, கோரையாறு மாதிரியே அவங்க சாப்பிட்டு வீடு வந்துடுவாங்க. அப்படி தெரியாதவங்க வந்தாக்கா ஜனநாயகத்துக்கு போய் சாப்பிடுவாங்க. சரிண்ணா சரிண்ணா. நம்ம கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தரமாக விவசாயம் பண்ண முடியாதுங்க. ஆனால் மலை மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. தக்காளி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரி இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை விளைவிக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இதை கொண்டு போய் அவங்க சந்தைப்படுத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை விடாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பகுதியிலே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அது எவ்வளவோ பாராட்டக்கூடிய விஷயந்தாங்க. நீங்கள் பாருங்கள். நீங்கள் தோட்டத்தை சுற்றியே வேலியெல்லாம் போட்டிருக்கிறீங்க. அது இந்த கொட்டை வச்சு அறுவடை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடு 10-15 வச்சிருக்காங்க, அவனை விட்டுருவாங்க. ஓ, இது நீங்கள் எந்நேரமும் பயிர் வைக்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறீங்க. சொன்னாங்க. நான் கீழே ஒரு விவசாயிட்டே கேட்டேன். நான் இந்த மாதிரி வந்து சீசன் டைமில் மட்டும் பயிர் வைப்போம், மற்ற நேரத்தில் ஆடு மாடெல்லாம் அவுத்து விட்டுருவோம், அது மட்டும் மேய்ச்சிட்டு வரும் அப்படின்ற. கோடைக்காலம் ஸ்டார்டிங் ஆகுது பார்த்தீங்கன்னா, பயிர் காலம். ஆமாம். அப்போ அந்த பயிர் மொத்தம் அழிஞ்சிரும். இந்த கழனி பயிர் வைக்கிறவங்க மட்டும்தான் வேலி கட்டி பாதுகாப்பு வச்சிருக்காங்க. ஆடு மாடு இந்த 6 மணிலேருந்து அதுக்கு பாட்டு கண்டினியூ ஒரு 7 மணிக்காக ஊற்றுடுவாங்க. 7 மணிக்கு ஊற்றிட்டு ஒரு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அதுக்கு ஃப்ரீயாக மேயும். நீ தோட்டம் வச்சிருக்கா, நீ தான் பாதுகாக்கணும். அந்த வேலி ஃபுல்லாக நாங்கள் போட்டு பாதுகாத்துக்கோம். ரைட். இப்போ இந்த சாம அறுத்து ஏன் அடிக்கவில்லை, அப்படியே ஃபுல்லாக நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிறீங்க? இது ஏன் அடிக்கலைன்னா, இப்போ இது ஃபுல்லாக அறுத்தாச்சு, அது ஒரு 2 மடங்கு மட்டும் இருக்குது அறுக்காமல். மழை பெய்யலைன்னா சாணி போட்டு களத்துக்கு தேட்டர் விட்டு அடிப்போம். இப்போ நெல் அறுக்கிற மிஷின்லாம் அறுக்க முடியாதா? இது அறுக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கு வராது, மேலே ஏற முடியாது, வண்டியை எல்லாம் வந்துடும். ஏன்னா இந்த குட்டி அணைக்கன்று ரைட் இதெல்லாம் மட்டம் கட்டி வச்சிருந்தா ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அறுத்துருவான். ரைட் கிடையாது. ஆனால் நம்ம வந்து களத்தில் நிற்க வச்சு ஆனால் கொண்டு போய் அடிக்கலாம் இல்லை? அது அடிக்கலாம். ஆனால் செலவு ஜாஸ்தி தான். அது செலவு ஜாஸ்தி, சரியாக வரமாட்டாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 100 கட்டு 200 கட்டு 300 கட்டு 400 கட்டு தான் வருவாங்க. ஒரு 100 கட்டு 150 கட்டுலாம் வர மாட்டாங்க. வந்தெல்லாம் அவங்களுக்கு செலவு வந்து மொத்தமே நம்ம தான் பார்க்கணும். இப்போ இதே தேட்டர் விட்டு கட்டோம்னா ஒரு 50 கட்டு 60 கட்டு இருக்குதுன்னா 900 ரூபாய் கேட்பான் மணிக்கா. ஒரு மணி நேரத்துக்கு 900 ரூபாய் கேட்பான். அதுவே ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவான். எவ்வளோ கட்டு போட்டலாம் ஓட்டி கொடுத்துட்டு போயிட்டேன்னா 900 ரூபாயோட முடிஞ்சிடும். நம்ம பில்லு எடுத்து போட்டு பில் போர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ மூங்கையெல்லாம் வெட்டி கட்டியிருக்கிறீங்களா? இது எப்படி அலோடு இருக்குதா? இது எங்கள் கொல்லையிலே இருக்குது தானே. இது அங்கே ஒரு கொல்லையில் இருக்கிற மூங்கில் வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். காட்டிலையும் வெட்டலாம். ஃபாரஸ்ட்காரங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபாரஸ்ட்காரர் வருவாங்க, ரொம்ப இதை வெட்டக்கூடாது, நம்ம தேவைக்குன்னு வெட்டிக்கலாம். அதுக்கு அலோடு இருக்குது. லோடு கணக்கில் வெட்டி ஏற்றக்கூடாது. ஃபுல்லாக கிடையாது, தேவைக்கு வெட்டிக்கலாம். தேவைக்கு வேலி இருக்கா வந்தாலும் பார்ப்பாங்க, எதுக்கு வெட்டினா வேலி கட்டிருக்குன்னா பார்த்துட்டு போயிடுவோம். ஓ ரைட் சூப்பர். தேவைக்கு எவ்வளோனா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், பாதுகாப்புக்கு பண்ணிக்கலாம். வெளியில் எங்கேயும் ஏற்ற வியாபாரத்துக்கு ஏற்றக்கூடாது. வியாபாரத்துக்கெல்லாம் இங்கே ஒரு சின்னத்துக்கும் போகும். இது எதுக்கு எடுக்க மாட்டாங்கண்ணா, நல்லா கேட்டாங்கன்னாங்க. ஆனால் அதை பற்றி இல்லை, யாரும் வாங்கலாம். இந்த இங்கே ஒரு குட்டு ஒன்று இருக்குது, விளாம் ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு மூக்காடாக தான் இருக்கும். ஆமாம். அதனால வந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிண்ணா, ஓகே. இந்த ஆட்டு மாட்டுக்கு ஒன்றா தேவைன்னா வெட்டிக்கலாம். அவ்வளோ சில மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டாங்க.
வேலைக்குன்னா பார்த்துட்டு ம் தக்காளி பழம் இந்த மாதிரி போட்டுருந்தோம். சீத்தாப்பழம் இந்த மாதிரி. இல்லைண்ணா இந்த ஓடலே லேட்டாக வரும்ண்ணா தண்ணி. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பைப் தான் வச்சுருக்காங்க. இந்த பைப்பு அந்த ஆயில் இன்ஜின்லேருந்து வரும். அந்த சுற்றுறோம்ல அந்த சின்ன அந்த ஒயிட் கலர் ஓசி வாங்கி வச்சுருக்கோம். தேவைங்கும் போதும் போட்டுக்கணும், தேவையில்லாம் சுற்றி. ரைட் ரைட் ரைட். ஏன்னா அந்த வெயிலில் விட்டு அது பைப் போயிடுது. அதனால தேவை. கிணறு போய் பார்க்கலாமா? எவ்வளோ ஆழம் வெட்டியிருக்கீங்க கிணறு? அது 40 மீட்டருக்கு இருக்குது. 40 மீட்டர்னா எவ்வளோ? 40 மீட்டருக்கு 40 அடினா ஒரு அடி ஒரு மீட்டா? அப்படின்னா ஒரு 13 கஜம். இப்போ வீடு எங்கண்ணா இருக்குது உங்களுக்கு? மேலே ஒரு வீடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் ஒரு வீடு இருக்குது, அந்தாங்க வீடு. இப்போ குடும்பம் எல்லாமே இங்கே தான் இருக்கிறீங்க? ஆமாங்க சார். இங்கே இருந்து ஒரு 10-15 குடும்பம். ஆஹா, இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஏன்னா இருக்குதா? ஆனால் காட்டில் காட்டு எருமை எல்லாம் அந்த நீங்கள் சங்கம் சைடு ஏறி வந்தீங்க பார்த்தியா, அந்த பாட்டில் லைன் தான் இருக்குது. ஆனால் வருஷம் கிராஸ் ஆகுது, யாரும் டிஸ்டர்ப் அதான் எதுவும் இது வரைக்கும் கேள்விப்படல, அதான் கேட்குறேன். எதுவும் பண்ணாது. அந்த பாட்டில் வேலையை பார்த்துட்டு நம்ம மழை காலன்றதுனால கிணறு ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இதில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த ஆயில் இன்ஜின் வச்சுருக்குறாங்க. இது நம்ம இப்போ ஜமுனா மரத்தூரோட மலை உச்சியில் தான் இருக்கிறோம். நம்ம இங்கே ஒரு விவசாயியோட வீட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஃபுல்லாக வந்து பாருங்கள், மஞ்சம்பில் வச்சு ரொம்ப அழகாகவே கட்டியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாமே வந்து வேலியுமே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வேலி தான் போட்டிருக்கிறாங்க. மூங்கில் வேலி கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டு தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாமா, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விற்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த வீட்டோட உரிமையாளர். இங்கே சூப்பராக இருக்குங்க, கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான வீடு தான் இருக்குது. ரொம்ப தள்ளி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. நம்ம கீழே இருக்கிற மாதிரி ஒட்டி ஒட்டி வீடு கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு எல்லாமே. தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொன்னோம், கூட்டின்னு வந்து கொடுத்தாரு. அதனால தான் வீட்டுக்கே வந்தோம், இல்லைனா வந்து நம்ம தோட்டத்தோடவே பார்த்துட்டு கிளம்பிட்டுருப்போம். இந்த தேனி பெட்டி கூட வச்சுருக்கீங்களா? காலி ஆகிடுச்சா? இந்த தேனி இருக்குதுங்களா? இல்லை இருக்குதா? தேனி பெட்டி கூட இருக்குங்க. முன்னாடி போங்க. உண்மையிலே பணத்துக்கு தாங்க இங்கே பிரச்சனை. வந்து வாழ்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே சூப்பரான இடம் இந்த மேலே. பஞ்சிலாம் கூட வளர்க்குறாங்க. இப்போ தேனிப்பட்டியில் தேன் இருக்காண்ணா அதில்? இதில் எல்லாம் 2-3 டைம் எடுத்துச்சு. இப்போ நம்ம கை வச்சா கடிக்காதா இது? இதுக்கு தீனி ஏதாவது போடுறீங்களா நீங்கள்? அந்த ரொம்ப கோடை காலம் வருதுல்ல, இந்த சர்க்கரை பாவு எல்லாம் கரைச்சி அந்த வள்ளி ஓர வச்சா அது சாப்பிடும். எங்கே ஒரு அட்டை எடுங்க பார்ப்போம், தேன் இருக்குதா பார்க்கலாம். தேன் அன்றைக்கி எடுத்துச்சு இருக்கு, கட்டும் ஒன்று கட்டி வச்சுருக்கேன். இப்போ தேன் இங்கே விற்கிறாங்களாங்க? சங்கம் இப்போ நீங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இது? எப்படி இது? வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறோம், மிச்சம் மனுஷனே வெளியில் எடுத்துகிட்டு போய் கடிக்காது இல்லை? கிலோ கணக்கு எடுத்துகிட்டு தேன் சேகரிச்சுட்டு இருக்காட்டுங்குது அது. ஆமாம், தேன் சேகரித்து வச்சுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒன்று ஒன்றுக்குள்ள. கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் கட்டிடும். ஓகேண்ணா, ஓகே. இப்போ எல்லா வீடுமே வச்சுருப்பாங்களா இந்த தேனி பெட்டி? இங்கே மேக்ஸிமம் அந்த குழு மூலத்தில் கொடுத்தது வச்சுருக்காங்க, இருக்குது இல்லாமல் போல். ஏன்னா இந்த கோடை காத்துருவோம் சரி, இந்த பூவில் இல்லாமல் போயிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த டைமு ஓடி போயிடுச்சு. வீட்டுக்குள்ள கிடைக்கும். இப்போ இதில் ராணி தேனி இருக்குதா? அதில் உள்ளே இருக்கும். ராணி தேனி இருந்தால் தான் கூண்டு கட்டும். ஒரு அந்த பெருசு இருக்கும், இதோட ஒரு இன்ச்சு பெருசு. முதல்ல எப்படி வந்து உட்காருது,
இதில் உட்காராது. ஒரு இந்த கல் பொங்கல் ம். இந்த மாதிரி மரத்துங்கள் இருக்கும். அதில் போயிட்டு இப்போ பிடிச்சி அந்த தேனுங்களை எடுத்து ராடோடு இப்படி எடுத்து இந்த இதில் இறடோட கொண்டாந்து உள்ளே வச்சிடணுமா? வச்சுட்டு ஆ, அந்த ஈ மட்டும் ஒன்று தனியாக இருக்கும். ம், அந்த ஈயை பிடிச்சி வந்து அவங்க அந்த மத்தனை சார்ந்தோ அந்த அவங்க பிடிச்சி போட்டோம்னா ம். எங்கே இருந்தாலும் அந்த ஈயை அந்த இதை தேடி வந்துடும். ராணி தேனி தேடி வந்துடும். ஒரு ஈ தான் காணும். அந்த ஈரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஈ அதான் பெருசாக இருக்குன்றாரப்பா. இந்த ஈயை விட அந்த ஈ பெருசாக இருக்கும். ம். லென்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். மூஞ்சி இப்போ நான் பேக் ஃபுல்லாமே இங்கே நிறைய வந்து சாமதாங்க பயிர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி இறைக்க முடியாத இடம்ன்றதுனால மானாவாரி பயிர் மட்டும் இங்கே போட்டிருக்கிறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மெஷின் வந்து இந்த நெல் இருக்கிற வண்டியை வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிக்க முடியாதான். இதை கையால் தான் அடிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா களம் வச்சுருக்குறாங்க இதுக்குன்னே தனியாக. அந்த களத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமையை போட்டு டிராக்டர் மேலே மிதித்து புல்லு தனியாக சாமை தனியாக எடுக்கிறாங்க அவங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சாமியை வந்து புல்லுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வழியை தான் பின்பற்றுறாங்க. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன டெக்னாலஜிஃபுல்லாக ஒரு மிஷின் இருந்ததுன்னா மேலே வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சாமை அடிக்கிறதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த களம் தான் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை போட்டு மொழுகிட்டு பில்லை கொண்டாந்து போட்டு சாமை பில்லை கொண்டாந்து போட்டு டிராக்டர் விட்டு தான் வந்து இப்போ மெரித்து சாமை தனியாக பில்லு தனியாக எடுக்கிறாங்க. இங்கே டவர் கிடைக்குதா? எனக்கு ஒரே பாயிண்ட் கூட கிடைக்கலையே. அண்ணா இப்போ இதுக்கு தீனிலாம் எப்படி இப்போ உள்ளே கொண்டாந்து போட்டுருவீங்களா? ம். மந்த்லி மாதம் கட்டணுமா? இப்போ ஆடு வளர்க்கணும்னா ஒரு ஆட்டுக்கு 300 ரூபா அங்கே ஃபீஸ் கட்டணும் அவங்க. 300 கட்டணும். இது வருஷத்துக்கா மாதத்துக்கு? அது மாதத்துக்குலாம் கட்ட முடியாது. வருஷத்துக்கு ஒரு டைம். நாட்டு தக்காளி அது? ஆமாயா. எப்படி சொல்கிறீங்க நாட்டு தக்காளின்னு? இந்த தோலை பார்த்தாலே தெரியுது தெளிவாக. அந்த விறகுது இல்லை அந்த அளவுக்கு இருக்காது. ஹைப்ரிட். உண்மையிலேயே நாட்டு தக்காளி அது? நாட்டு தக்காளி தானே. இங்கேயே கொஞ்சம் செடி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த காலம் இங்கேயே இருந்துச்சு. இது தக்காளியுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி அப்படின்னு சொல்கிறாரு இவர். கீழே விழுந்துருச்சு பறிக்க போனால். உண்மையாக சூப்பராக இருக்குங்க தக்காளி. நாட்டு தக்காளி தானே இது? நல்லா டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம ஹைப்ரிட் தக்காளிலாம் பண்ணுறது இவ்வளோ டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஹைப்ரிட் இந்த காயுமே நல்ல கல் மாதிரி இருக்கும், சிலது பூ மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் வேறு. அது இல்லாமல் நான் இது வரைக்கும் வந்ததுலேயே கீழே சாப்பிட்ற கொய்யா பழத்துக்கும் மேலே சாப்பிட்ற கொய்யா பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மேலே. அதே மாதிரி சீத்தாப்பழமும் அப்படி தான் இருக்குதுங்க. ஏன் அது ஏன் அது இங்கே டேஸ்ட் அதிகமாக வருது? ஃபுல்லாக இயற்கை இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குன்றதுனால இந்த நாட்டு தக்காளி போடுவோம். எளிமையான இந்த மாட்டு சாணி இந்த மாதிரி உரம்லாம் யூஸ் பண்ணாமல் இங்கே மேக்ஸிமம் தொழு உரம் யூஸ் பண்ணுறீங்க. மாட்டு சாணி, ஆட்டு சாணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த வாரத்தெல்லாம் வெட்டி போட்டு சில பேர் வந்து புள்ளி எடுத்து போட்டு அந்த ரைட் ரைட் ரைட். இங்கே மழைன்றதுனால மலை மேலெல்லாம் நிறைய எருவு இருக்கும். இப்போ மழை சீசனில் பனி சீசன்லாம் வந்து தலையெல்லாம் விழுந்து மக்கி அது அங்கே இருக்குதா. மழை பெய்கிற டைமில் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பள்ளமான ஏரியாவுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக கடத்தி வந்துடுது. மண் வந்து இன்னொரு நல்ல வளமாயிடுது. அதே தேவைனாக்கும் நம்ம அதே மாதிரி தலையெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அதனால தான் இங்கே வைக்கிற பயிர் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி கூட வந்து பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டுங்க உண்மையிலே. சூப்பராக இருக்குங்க. உங்கள் பேருண்ணா? என் பேர் திருமாவளவன். சரி ஓகேண்ணா, நன்றி. நான் வரேண்ணா, போய்ட்டு வரேன். நல்லா ஒன்றும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம்,
எல்லா காய்கறியுமே கொண்டாந்து விற்கிறாங்க. நம்ம கீழே எப்படி வியாபாரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் கொண்டாந்து எல்லாமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. நான் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலங்க. பார்த்தா இங்கேயும் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வர்றதே பெரிய கஷ்டம் அதில். நான் அதே வேலை தானா இங்கே ரேட்டு கூட விற்கிறீங்களாண்ணா? அதே வேலை தான். அதே வேலை தானா? சரிண்ணா. சரி வரேண்ணா. ஒவ்வொரு இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடு வளைவு அப்படி தாங்க இருக்குங்க. ஒரு இடம் மேடாக இருக்குது, அப்புறம் திடீர்னு கீழே பள்ளமாக இருக்குது. எவ்வளோ கீழே பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து எப்படி கிடைக்குது பாருங்கள். இயற்கை வந்து ஒரு அதிசயன்றது இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா மேலே வந்து கிணறு வெட்டியிருக்கிறாங்க, 40 அடி கிணறு வெட்டியிருக்கிறாங்க. அந்த மேலே இருந்தது கீழே வந்து இந்த இருக்கிற ஆழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 அடி ஆழத்துக்கு கீழே இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேடான பகுதியில் கிணறு வெட்டியிருக்கிறாங்க, அந்த தண்ணி வந்து அங்கேயும் இருக்குது, கிணறு ஃபுல்லாக இருக்குது தண்ணி. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, கீழேயும் வந்து கிணறு வெட்டியிருப்பாங்க. கீழே இருக்கிற கிணத்துலேயும் வந்து தண்ணி இருக்குது. எப்படி வந்து இந்த தண்ணி வந்து கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து கீழே வருதுன்னு பெரிய ஒரு விஷயம் தாங்க இதெல்லாம். மனுஷனுக்கு வந்து எங்கே குத்துனாலும் ரத்தம் வரும்ன்ற மாதிரி இயற்கையில் வந்து எங்கே தோன்றினாலும் தண்ணி கிடைக்கும். ஜமுனா மருத்துவரோட அடுத்த எபிசோடில் பீமன் அருவியை பற்றி பார்க்கலாங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.